எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, யூடியூப்பில் இந்த தப்பு மறுபடியும் யாரும் செய்யாதீங்க. நான் பண்ண தப்பை யாரும் பண்ணாதீங்க. எதனால் இந்த டைட்டில் நான் கொடுத்துருக்குறேன்னா, நான் வந்து யூடியூப் ஆரம்பித்த புதுசில் என்ன பண்ணேன்னா, யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்டேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த வீடியோவை வியூவர்ஸ் போச்சா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பேங்க. அது வந்து அப்போ எனக்கு எதுவும் தெரியல. 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் எதுவும் தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் கடன்னு நல்லபடியாக ஒரு 9000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எதனால் இப்படி குறையுது என்னன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூபருக்கு கமெண்ட் மூலமாக அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி நல்ல வியூவர்ஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ போகிறதில்ல. எதனாலேன்னு தெரியல. யாரை கேட்குறதுன்னு தெரியல. அதனால் ஒரு கமெண்டில் அனுப்புகிறேங்க. என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அவங்களோட யூடியூப்பு சேனலு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம வீடியோவை வந்து திரும்ப திரும்ப பார்க்குறதுனால யூடியூப்லேருந்து நம்ம வீடியோவை நான் இங்கிலீஷில் எனக்கு சொல்ல தெரியாது. அது ஏதோ கேன்சல் ஏதோ பண்ணி வச்சுருவாங்க. அன்னியூஸில் ஏதோ போட்டு வச்சுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து சரி இதனால தான் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க போலன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், வீடியோவை போட்டுட்டு கொஞ்ச நாள் அதை பார்க்காமயே இருந்தேங்க. ஏதோ ஒரு தடவை பார்ப்பேன் ஒரு நாளைக்கு என் வீடியோவை எடுத்து எவ்வளோ வியூவர்ஸ் போச்சுன்னு. அதில் வீடியோக்குள்ளே போய் பார்க்க மாட்டேன். வாய்ஸ் ஸ்டுடியோவில் போய் நான் பார்ப்பேன். பார்த்தப்போ வியூவர்ஸ் போக ஆரம்பிச்சது. இப்போ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து என்ன தப்பு பண்ணேங்கிறது நான் எல்லா காப்பிரைட் இருக்குதா, நான் என் பொண்ணு தான் எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தாங்க. நான் என் பொண்ணுக்கிட்ட போய் கேட்டேன், என்னன்னு தெரியல வியூவர்ஸ் போக மாட்டேங்குது, எடுத்து பாரும்மா, என்னன்னு தெரியல, எனக்கு அம்மாவுக்கு பார்க்க தெரியல, நீ பார்த்து எனக்கு சரி பண்ணி கொடும்மா அப்படின்னு சொல்லினா, அவள் எடுத்து காப்பிரைட்டு அது இது எல்லாமே உள்ளே எடுத்து பார்த்தாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எதனால் வியூவர்ஸ் போகுதுன்னு தெரியல, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போட்டே இருங்க, போடாமல் இருக்காதீங்க, வீடியோ போட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நீங்கள் இதனால் வீடியோ போடுறத நிறுத்துனீங்கன்னா, ஏன்னா எங்கள் பொண்ணு வந்து இப்போ இடையில கொஞ்ச நாள் வீடியோ போடுறத நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வியூவர்ஸே போகலேன்னு சொல்லி அவள் கம்ப்ளைண்ட் பண்ணா. நான் வந்து டெய்லி எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ, அதே மாதிரி டெய்லி எந்திரிச்சு அவங்கள எங்கள் வீட்டுக்காரங்க என் பையனெல்லாம் தாட்டி விட்டுட்டு நான் கண்டிஷனாக டெய்லி 1 வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ போட்டே தான் தீருவேங்க. ஷார்ட் வீடியோ போடுவேன். லாங் வீடியோ வாரத்தில் ஒரு வீடியோ 2 வீடியோ போடுவேங்க. மற்றபடி வீடியோ போடுறத நிறுத்தவே மாட்டேங்க. எப்போவுமே நிறுத்த மாட்டேன் வீடியோ போடுறது. ஏன்னா வீடியோ இப்போ வந்து நம்மளுக்கு இதுவும் ஒரு வேலை தாங்க. நம்ம இந்த வேலையை இன்றைக்கி நாம் செஞ்சோம்னா நாளைக்கு அது வந்து நம்மளை கை கொடுக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகி நம்மளுக்கு சம்பளம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம என்னென்ன ஃபார்முலா இருக்குதோ எல்லாம் கிளியர் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லபடியாக யூடியூப்லேருந்து நல்ல நல்ல வீடியோ போட்டோம்னா நம்மளது எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்குமே சம்பளத்தை நம்ம இதில் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு இதாகுங்க. அதனால் வந்து நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சொந்தக்காரங்களே வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது பண்ண மாட்டாங்க. அது வந்து நான் நிறைய நான் பார்த்துட்டேன். என்ற இதுலேயும் நான் பார்த்துட்டேன். நிறையா பேர் சேனல்லையும் பார்த்துட்டேன். எல்லோரும் சொல்கிறாங்க, அது உண்மைதாங்க. உண்மை தான் அது. அதனால் வந்து யாரோட இதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு நல்ல நல்ல வீடியோவாக நம்ம கொடுக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன். என் வீடியோ வந்து நல்லபடியாக ரீச் ஆகுறதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து 9500 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சுங்க. வாட்சவர் வந்து நீ எவ்வளோ என்னங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் பொண்ணு வந்தால் தான் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லணும். அது எனக்கு வந்து நீங்கள் இதை பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுமே எனக்கு சீக்கிரமாக எனக்கு இந்த வாட்சவர் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு நம்ம தொழில் செய்யறனாலும் அது வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கை கொடுக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து நான் துணிஞ்சு இது எடுத்து நான் செய்கிறேன். எத்தனையோ தடங்கள் மீறி வீட்டிலலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை, அது யூடியூப்பில் அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியாங்க, நீ எல்லாம் எதுக்குப்பா வீடியோ போடுற, ஏமா இந்த வீடியோலாம் நாங்கள் ஏன் இந்த மூஞ்சியெல்லாம் 500 வீடியோ போய் பாருப்பா, என் வீடியோ போய் பாருப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியெல்லாம் மக்களை சந்தோஷப்படுத்தணுமோ
எப்படியெல்லாம் நான் வீடியோ போடணுமோ அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்குறோம். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா வீட்டில் நாங்கள்லாம் கெஞ்சி கூத்தாடி இந்த யூடியூப் நடத்திட்டுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட் போட்டால் அவங்க பார்த்து படித்தாங்கன்னா அப்புறம் அவங்களும் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த யூடியூப்பெல்லாம் நடத்த வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து தயவுசெய்து வந்து ஒரு லேடீஸ் வந்து துணிந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணாத விட்டீங்கன்னாலும் கம்முன்னு வீடியோ பிடிக்கலையா வேறு வீடியோ போய் நிறைய யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள். யாருக்கு கமெண்டில் வந்து தப்பான இந்த மாதிரி ஒவரக்கட்டையை பாரு, மூஞ்சி பாரு, ச்சே இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இதெல்லாம் விடையாமல் ஆண்டிகளாக வருது வீடியோவில். என் வலுசு பிள்ளைகளா வேணும்னா அதுக்கு அந்த வீடியோலாம் இருப்பாங்கப்பா போய் பாருங்கள். நாங்கள் குடும்ப பெண்கள் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வீடியோ போட முடியாது. எங்களால என்ன முடியுமோ அந்த வீடியோ தான் நாங்கள் போடுவோம். அதனால் தயவுசெய்து நல்ல உள்ளங்கள் எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப் வர்றதுக்கு எல்லோரும் வேண்டிக்கிங்க. ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்.